நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கும் திரு மாயாண்டி அவர்கள் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர். தன் பணி அத்தோடு நின்றுவிடக்கூடாது என்ற குறிக்கோளோடு ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பித்து மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகளை வளர்த்து வருகிறார். இவருக்கு உதவி செய்வது அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையம். திரு மாயாண்டி அவர்கள் தன் இரு மகன்களையும் பண்ணையில் ஈடுபட வைத்து சுமார் 400 கோழிகளை வளர்த்து வருகிறார். இவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போமா? நான் முதலில் பல்வேறு விதமான கேவிகே மூலம் பயிற்சி எடுத்துள்ளேன். 15 நாட்கள் தேனீ வளர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டு என்னை கேவிகே மூலம் அனுப்பி வைத்தார்கள். அது நல்ல பயிற்சியும் கூட. அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கிறது. தேன்பெட்டியும் கொடுத்து உதவியுள்ளார்கள். மேற்கொண்டு நான் இத்தாலிய தேனியும் வளர்க்கின்றேன். மேலும் 40 பெட்டிகளுக்கு மேலே இந்தியன் ஸ்பீசிஸ் தேனி வைத்துள்ளேன். எங்கள் பூமி விருதுநகர் மாவட்டம் வறண்ட பூமி, மழை அளவு மிக குறைவு. அதனால் விவசாயம் செய்வது போதுமான நீர் ஆதாரம் இல்லை. எங்களுக்கு போதுமான அளவு 10-15 ஏக்கருக்கு மேல் நிலம் உள்ளது. நிலத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்காக நீர் ஆதாரத்தை பார்க்கும்போது குறைந்த அளவு நீர் ஆதாரம் உள்ளது. அந்த நீர் ஆதாரத்தை வச்சு என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது சொட்டு நீர் பாசனம் மூலம், அதாவது ஆடு மாடுகளுக்கு தேவையான கோப்போர் புல், வேலி மசால், குதிரை மசால் இது போன்ற பயிர்களை வளர்த்து நாங்கள் அதுகளை ஆடு மாடுகளுக்கு தீனியாக கொடுக்கின்றோம். கோழிக்கு தேவையான மக்காச்சோளத்தையும் நாங்கள் பயிர் செய்து கொள்கின்றோம். மக்காச்சோளத்தை இருப்பு வைத்து அதை அரைத்து அதனுடன் கோதுமை தவிடு, மற்ற கம்பு, சோளம் இதுகளை கலந்து தீனியாக கோழிகளுக்கு கொடுக்கின்றோம். கோழிகள் 400 கோழிகளுக்கு மேல் உள்ளது. கோழிகளின் மூலமாக முட்டைகள் கிடைக்கிறது. நாட்டுக்கோழி முட்டை மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். முட்டை 12 ரூபாய்க்கு நாங்கள் வீட்டிலேயே கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். மேலும் பால் மாடு 3 மாடு உள்ளது. பால் மாட்டின் மூலம் ஒரு நாளைக்கு 30 லிட்டர் வருகின்றது. நாங்களே இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக வீடுகளுக்கு சென்று என் மகன் இளையவன் வீடுகளுக்கு கொடுக்கின்றான். நல்ல வருமானம் கிடைக்கின்றது. இதற்கு எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தில் அனைவருமே கேவிகேயை சார்ந்து உள்ளோம். அவர்கள் எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்கின்றனர். இதோ என் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற இருவரும் என் மகன்கள். இவர் மூத்தவர் சத்யசாரதி, பிஇ கம்ப்யூட்டர் என்ஜினியர். தற்போது இவர் பண்ணை வைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு உதவியாக என் இளைய மகன் சத்யவாசன் உதவியாக இருக்கின்றார். மறுபடி என் மகன்கள் கோழி, ஆடு மாடு வளர்ப்பு முறைகள், அவர்கள் சார்ந்துள்ள மேல் அதிகாரிகள் இவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுவார்கள். வணக்கம். எங்கள் குடும்பம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் தான் அதனால் அப்பா சின்ன வயசுலேருந்தே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் படித்தவர். அவர் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டராக இருந்து இப்போ விவசாயம் தான் பண்ணிட்டு, அவரும் லீவ் நாளில் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ரிட்டையர்ட் ஆன பிறகு முழுக்க விவசாயத்திலே இறங்கிட்டார். அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது வருமானங்களும் சரியாக இல்லை. அதையும் மீறி நான் வேலை பார்த்து அந்த 3 வருஷம் சென்னையில் தான் வேலை பார்த்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி அப்பா வீட்டில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் கொஞ்சமாக கோழி, ஆடு, மாடு நார்மலாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதையே நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் இந்த பண்ணையே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடு கோழியை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆர்கானிக்காக அதை பண்ணுறோம். இல்லை இப்போ மக்கள் எல்லாருமே பிராய்லர் விட்டு யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா முழுக்க பிராய்லர் தான் இருக்காங்க. முட்டையிலேருந்து கறியிலேருந்து எல்லாமே எடுத்து பிராய்லர் தான் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி யாரும் பெருசாக அளவு அதிகமாக இப்போ வளர்க்குறாங்களே தவிர முன்னாடி இன்னும் மார்க்கெட்டிங் போதுமான அளவு நாட்டுக்கோழி வரவும் இல்லை. ஆடுகள் அதே மாதிரி தான் வெளியே இருந்து ஆடுகள் வருது இல்லை. ஆடுகளுமே வளர்க்குறதுல இயற்கை முறையில் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வளர்க்குறதுல எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் அந்த மாதிரி கொடுத்து தான் கோழிக்கும் சரி, ஆட்டுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இயற்கையான உணவு சாப்பிடணும்னு நினச்சி தான் நாங்களே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் மாட்டிலேருந்து வர பாலாக இருக்கட்டும், கோழிலேருந்து வர முட்டையாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், ஆட்டிலேருந்து வர கறி இதெல்லாமே இருக்கட்டும், எல்லாமே முடிந்த அளவுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கொடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு இப்போ ஒரு 10% சக்ஸஸ் ஆகிருக்காது. இன்னும் மேலே இன்னும் மேலே பண்ண வேண்டியது இருக்குது. மக்கள் இன்னும் யாரும் விரும்புவதுக்கும் கொஞ்சம் தயாராக இருக்கும். அந்த பாக்கெட்டில் வாங்குகிற பொருளை தான் இன்னும் எல்லாருமே விரும்புகிறாங்களே தவிர கொஞ்சம் இன்னும் விரும்புகிறாங்க. இருந்தாலும்
கொஞ்சம் இன்னும் மாறுறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல வந்துட்டு. கோழியிலேருந்து தான் பண்ண ஆரம்பித்தேன் வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, மாடுமே வந்துட்டு ஒரு மாடு தான் வச்சுருந்தேன் வந்துட்டு. கோழியிலேருந்து தான் வந்து ஒரு பண்ண ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா கிடச்சி வந்துட்டு கோழியிலேருந்து தான் வந்துட்டு. ஏன்னா கோழி வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம். அப்போ வந்து இயற்கையாகவே தாராளமாக நல்லபடியாக வளருது. அப்போ அதில் இதை வந்து ஏன் பெருசாக பண்ணக்கூடியன்ற யோசனை தான், அந்த ஐடியாவில் தான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணேன் நாங்கள் வந்துட்டு. இது வரைக்கும் நான் இப்போ 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கோழி தான் வாங்கிட்டு நான். அந்த கோழியை வச்சு தான் இப்போ இருக்க 400 கோழி அந்த ஒரு கோழியிலேருந்து வந்தது தான் முழுக்க வந்துட்டு. அந்த கோழியுமே இன்னும் நான் சென்டிமெண்ட்டுக்காக வந்து அந்த கோழியுமே இன்னும் நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு கோழியில் கால் வந்துட்டு நம்ம சேவலுக்கு இருக்க முள் மாதிரியே வந்துட்டு கோழிக்கு வச்சு இருக்கும். அது வந்து கோழி இப்போ வந்து நான் 4 வருஷம் அந்த கோழி வச்சு முதல்ல அங்கே வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ பண்ணைக்கு உள்ளே வந்து விட்ட பிறகு வந்துட்டு அதில் இந்த 400 கோழியுமே அதுக்கு தான் மெயின் தாய் கோழி வந்து அது ஒரு கோழி தான் வந்துட்டு. வேறு எங்கேயுமே நான் குஞ்சுகளோ வேறு கோழிகளோ வேறு சேவல்களோ எதுவுமே வாங்கவே இல்லை. 10 கோழிலேருந்து 7 கோழிக்கு ஒரு சேவல்ன்ற மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் வந்துட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 50 100 முட்டை பக்கத்தில் வருது. ஒரு நேரம் கூட வரும், குறையா வரும், அந்த மாதிரி வருது. அன்றாட செலவுக்கு வந்துட்டு கோழி முட்டையை விற்கிறதோ, யார் கோழி கேட்பாங்க கோழியாக கொடுக்குறதோ, அந்த மாதிரி சேவல் வந்து கோயில் விசேஷத்துக்கு வந்து சேவல் எங்களே வருவாங்க, இல்லை முதலே சொல்லி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு. எந்த இடமா இருந்தாலும் வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ கோழி வேணாலும் வளர்க்கலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது வந்து தண்ணி சுகாதாரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கணும். தண்ணியும் தீவனம் வந்துட்டு ஆரோக்கியமாக அதுக்கு வந்து கொடுக்கணும் வந்துட்டு. இப்போ 400 கோழி எப்படி வளர்ப்பேன்னு கேட்பீங்க வந்துட்டு. இப்போ என்னோட இடம் வந்து இருக்கிறது வந்து 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கர் வந்து 5 ஏக்கருமே வந்துட்டு கோழி வந்து மேய்ச்சலுக்கு போயிடும் வந்துட்டு. அப்படி போகும்போது வந்து இடங்கள் அதிகமாக தான் கோழி வந்து நிறைய வைக்க முடியும். கம்மியான இடங்களில் நிறையா கோழிகள் வளர்க்க முடியாது. வளர்த்தா அப்படின்னா வந்துட்டு நம்ம அதுக்கான தீவனத்தை நாமளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளே கொடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம அந்த இயற்கையை விட்டு மாறின மாதிரி தான், நம்ம கொடுக்குற தீவனத்தை வச்சு வளர்கிற மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு. அதுவாக போய் குப்பையை கிளறியோ மண்ணை கிளறி அதில் வந்து புழு பூச்சிகளை வந்துட்டு இலத்தலையில் சாப்பிட்டு வளர்ந்தா தான் வந்து அது வந்து இயற்கையான நாட்டுக்கோழி வந்துட்டு. இப்போ கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு கலர் பிராய்லர்ஸ் தான் கொடுக்குறாங்க வந்துட்டு எல்லாமே வந்து கூண்டு முறையில், அதுவுமே வந்துட்டு கூண்டு முறையில் வளர்க்குறாங்க. பிராய்லர் வந்து 40 நாளில் வளருது. இந்த கோழி வந்துட்டு 3 மாதத்தில் வந்து வளர்த்து 90 நாளில் வந்துட்டு விற்பனைக்கு வருது வந்துட்டு. அதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை வந்துட்டு. இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு. நாங்கள் வந்து 400 ரூபா வரைக்கும் கோழி வந்து 400 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு. அதுக்கு நிறையா வந்து வாண்டட் தான் இருக்குது வந்துட்டு. நாங்கள் குஞ்சுலேருந்து எல்லாமே வந்துட்டு இயற்கை முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம். குஞ்சுகளுக்கு வந்து தீனி வந்து குஞ்சு இப்போ பிறந்ததுலேருந்து கடைசி விற்பனைக்கு போகிறது வரைக்கும் எந்த கம்பெனி தீவனம் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இயற்கை தீவனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் தோட்டத்துலேருந்து வரும். இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த சீசன் டைமில் வந்து வாங்கி மொத்தமாக ஸ்டாக் வச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு. குஞ்சுகளுக்கு தீவன முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஞ்சுலேருந்து குஞ்சுகள் தீவன முறைன்னா பார்த்துட்டு பிறந்த குஞ்சுகள் வந்துட்டு 3 நாளைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு கருப்பட்டியோ வெல்லமோ அதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு தண்ணியில் வந்து அதை கொடுத்துட்ருக்கோம். தீவனம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பு மக்காச்சோளம் அதை வந்து நொறுக்கி நம்ம குருணை பதத்துக்கு வந்து ரவை பதத்துக்கு வந்துட்டு வச்சுருவோம். குஞ்சுகளுக்கு வந்து மெயின் சாப்பிடும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து எப்போயுமே அந்த சுடுதண்ணி தான் வந்துட்டு. இங்கே எல்லா கோழிகளுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சுடுதண்ணி மட்டும்தான் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு தண்ணியிலேருந்து தான் மெயின் பாதிக்கான முக்கால்வாசி நோய் ஃபுல்லாக வருது வந்து. அதனால் என்ன பண்ணுறோன்னா முழுக்க வந்து சுடுதண்ணி மட்டும் தான் கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு. அப்புறம் எல்லா கோழிகளுக்குமே வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நாங்கள் வந்து ராணிக்கட்டுக்கான தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் வந்துட்டு. 3 மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து நோய் வருதோ வரலையோ வந்துட்டு எங்களுக்கு வந்து அதனால் எங்களுக்கு பண்ணையில் வந்து அந்த நோய்க்கான இதே இல்லை வந்துட்டு. 3 மாதத்துலேருந்து 4 மாதம் போட்டுருவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து 4 தடவை 3 தடவை போட்டுருவோம். கண்டிப்பாக போட்டுருவோம் வந்துட்டு. எங்களுக்கு வந்து ஆர்டிவிக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது வந்து நாங்களே தான் போட்டுருவோம் வந்துட்டு. ஃபஸ்ட் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போட்டுக்குன்னு சொன்னாங்க. மொத்தமாக ஒவ்வொருத்தரையும் எல்லாம் டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் டாக்டர்ஸ் வந்து போட முடியாது. அதனால் நான் வந்து இப்போ நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு இப்போ நாங்களே வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து நாங்களே தான் போட்டுக்கிறோம் வந்துட்டு. அதுக்கப்புறம் அது ஒன்று தான் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன். மித்தபடி எதுவுமே வந்து இங்கிலீஷ் மெடிசனே கிடையாது வந்து. ஏன்னா நாட்டு மருந்து கொடுக்குறோம், இருந்தாலும் வெள்ளைக்கல்ச்சல் கோழிக்குன்னு வந்துச்சு அப்படின்னா கோழியை வந்து காப்பாற்ற முடியும். காப்பாற்றுறது மிக கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த அந்த இன்ஜெக்ஷனே மெயினாக வந்து போடுறோம். தடுப்பூசி மட்டும் போடுறோம். மித்தபடி தமிழ் மருந்துகள் தான் வந்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், கசகசா, மல்லி, மஞ்சள் இதெல்லாம் வந்து வறுத்து நம்ம மசாலா மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் வந்துட்டு அது தனியாக வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் இந்த மசாலா இதாக வந்துட்டு அப்பப்போ கடைகளில் வந்துட்டு வேஸ்ட்டான கடைசியில் மிஞ்சின காய்கறிகள் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த மசாலா பொடியெலாம் போட்டு அதில் வந்து குழம்பு மாதிரி வச்சு அதை நாங்கள் சாப்பாட்டில் பிரட்டி ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுக்குற மாதிரி தவிடு அதாவது அந்த சாப்பாட்டில் வந்து பிரட்டி வைப்போம். அந்த சாப்பாடை பிரட்டும் போது வந்துட்டு தவிடும் போடுவோம், மக்காச்சோளமும் போடுவோம் வந்துட்டு. மக்காச்சோளமும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கோழி கொடுத்துருவோம் வந்துட்டு. முழுக்க நாங்கள் வந்து டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம் வந்துட்டு. மெயின் வேலையாக வந்து ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே வந்துட்டு டெய்லி க்ளீனிங் ப்ளஸ் டெய்லி எந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ கோழிக்கு தீவனம் வைக்கிறமோ இல்லையோ வந்து டெய்லிக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு. வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து என்ன பண்ணோன்னா வந்துட்டு முருங்கைக்கீரை, முடக்காத்தான், அகத்திக்கீரை,
இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அது வந்து வைப்போம். அது வந்துட்டு உடம்புக்கு நம்மளே சாப்பிடலாம். வந்துட்டு நமக்கு இப்போ கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும், வந்து நமக்கு வந்து கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக வைப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில கோழிக்கு சளி பிடிக்கும். அந்த கிளைமேட் சீசன் மாறும், அப்போ வந்து சளி பிடிக்கும் கோழிகளுக்கு வந்து. அது தடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குப்பைமேனி, துளசி, தூதுவளை, வந்துட்டு ஓமவல்லி, இதெல்லாம் என்ன பண்ணுவோம் வந்துட்டு பச்சை இலைகள் நமக்கு கிடைக்கும். தும்பு சீசனில் கிடைக்கும். தும்பு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து அதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு அதை வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து கலந்து வச்சுருவோம் நாங்கள். அது ஆரோக்கியமாக இருக்கும் வந்துட்டு. எங்கள் கோழி வந்து இதுதான் வந்து கோழிகளுக்கு தீவனம் பண்ணுறது தான். கோழி தண்ணியில் தான் பண்ணுவோம், கோழிக்கு தீவனமும் இதுதான் பண்ணுவோம். இது வந்து கோழிகளுக்கு இவ்வளோ தான் வந்து கோழிகளுக்கு இதை வந்து கரெக்டாக ஒரு ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு கோழி வந்து லாபகரமான தொழில் வந்துட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா. இது மத்துருட்டு கிராமம். மத்துருட்டு பஞ்சாயத்து வேம்பாக்கண்ணன் ஒரு கிராமம் சார். ஏற்கனவே ஒரு 30-40 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரேங்க சார். ஏற்கனவே மக்காச்சோளம், குச்சிக்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த விவசாயம்லாம் பண்ணிட்டு வந்தோங்க சார். இப்போ தற்சமயம் என்னுடைய காடு ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கிறதுனால பன்னி, மாடு, ஆடு, கோழி நிறைய இருக்குது சார். அதனால் ஒரு 5-6 வருஷமாக போலீஸ் கிழங்கு வந்து பயிர் பண்ணிட்டு வரேங்க சார். இது வந்து இந்த மகசூல் வந்து ஒரு 6 மாதம் தான் சார் டைமு. வைகாசி மாதம் விதை செடி இந்த விதை செடி கிள்ளி நடணுங்க சார். அது ஒரு 3 மாதம் இருந்த பிற்பாடு அந்த செடியை லைட்டாக மருந்து அடிச்சுட்டு திரும்ப வந்து காட்டு பதம் பண்ணி நிறைய எருவு கொட்டி கால் போட்டு ஒரு 2 அடிக்கு ஒரு செடி நடணுங்க சார். 2 அடிக்கு ஒரு கில்லு, அந்த பதியம் கில்லு நடணுங்க சார். 2 அடிக்கு ஒன்று நட்டோம்னா அது ஒரு 15 நாள் கழித்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் சார். 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். இது வந்து ஆடு, மாடு வேறு எந்த இதுவுமே அது சேதம் பண்ணாங்க சார். வேறு எதுவும் செய்கிறதும் இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. 3 மாதம் கழித்து தான் ரெண்டு களை மட்டும் தான் இருக்காங்க சார். விவசாயத்தில் வந்து கூலி ரொம்ப கம்மி. 2 களை வெட்டினா போதும். இப்போ வந்து நான் ஒரு ஏக்கர் வந்துங்க சார், களையே வெட்டாத நானே வந்து களைக்கொல்லி அடித்து அந்த களையெல்லாம் ஒழிச்சிருக்கேன் சார். களையை வெட்டலை. அது வந்து களையை வந்து செடியும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. நாமளே அடித்தோம்னா செடி பாதுகாப்பாக இருக்கும். களை வெட்டாதவே அது ஒரு ஏக்கர் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்து உரம் வைக்கணும் சார். 4 மாதம் 120 நாள் கழித்து உரம் லைட்டாக 10க்கு 26 உரம் வச்சோம்னா மகசூல் வந்து 6 மாதம் தான் சார். 6 மாதத்தில் வெட்டிடலாம். இப்போ வைகாசியில் வச்சோம்னா ஆடி கடைசி ஆவணி 15 தேதி செடி வைக்கலாம் சார். மாசியில் வெட்டிடலாம் சார். திரும்ப வந்து மாசியில் வெட்டும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரி ஒரு 5 to 7 டன் பக்கம் வரும் சார். நல்லா கீழே வந்துன்னா 10 டன் வரலாம். இப்போ நிலமை வந்து இப்போ 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க சார். 25 ரூபா கிலோ விற்றுதுன்னா ஒரு 7 டன் வந்தால் கூட 1,40,000 சார். 1,40,000 வருது. நம்ம ஒரு 20-25 தான் சார் ஒரு ஏக்கருக்கு செலவு வரும். நமக்கு வந்து ₹1 மீதி வரும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா மீதி வரும். ஒரு 7 டன் எடுக்கணும். அந்தளவுக்கு காட்டை வந்து விவசாயம் பராமரிப்பு ஒழுங்காக பண்ணணும். வேறு மருந்து வந்து சார் அந்த அப்பப்போ அந்த செடிக்கு இருக்கிற இதை பார்த்து அக்ரிகிட்ட போய் சொல்லி காமிச்சு மருந்து குறைஞ்ச ஒரு 3 தரமாச்சும் மருந்து அடிக்கணும் சார். ஒரேடியாக அந்த செடி வந்து வளர்ச்சி அதிகமாக காமிக்கக்கூடாது. ஓரளவு தண்ணியை வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை கட்டினா போதும் சார். இப்போ நான் எல்லாமே 6 ஏக்கர் சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ வந்து மழை இந்த சீசன் மழை சீசன் ஆனதுனால இப்போ 3 மாதம் தண்ணியே கட்டலைங்க சார். செடி வந்து தானாகவே நல்லாவே இருக்குது. அங்கே வந்து பார்த்தா செடி நல்லாவே இருக்குது. 3 மாதத்துக்கு கழித்து அப்புறம் வந்து உரம் வச்சு ஒதுக்கி விட்டோம்னா சார் அப்புறம் வந்து திரும்பி செடி நல்லாவே இருக்கும். அந்த மருந்து மட்டும் 2-3 தரம் அடிக்கிற மாதிரி வரும் சார். அப்புறம் வந்து தை மாசியில் வந்து அதனுடைய கிழங்கு அதனுடைய பருவத்துக்கு வந்ததுன்னா அப்புறம் வியாபாரி வருவாங்க சார். வியாபாரின்னு வெட்டி விற்றுடலாம். ஒரு ஏக்கர் வெட்டுறதுக்கு 10,000 தான் கூலி கேட்குறாங்க. அது வந்து மில்லுக்கு இப்போ பக்கத்தில் அன்னன்னைக்கு மில்லுக்கு எடுத்துவாங்க சார். அன்னன்னைக்கு வெட்டுற கிழங்கு அன்னன்னைக்கு போயிடும். மில்லுக்கு போய்ட்டு அப்புறம் உடனே டிரைவர் ஒரு 1 நாள்னா 2 நாளில் பணம் கொடுத்துருவாங்க. எல்லா பயிரை விட இந்த பயிர் எனக்கு வந்து மக்காச்சோளம், கோதுமை அது இது நடுறதுக்கு இந்த பயிர் தேவை நினைக்கிற மாதிரி இருக்குங்க சார். வந்து எந்த சேதமும் இல்லை. எந்த பொருள் எந்த மாடு ஆடு எதுவுமே திங்காது. எனக்கு வந்து பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால பண்ணி நிறைய தொல்லை பண்ணோம். இதில் வந்து கிட்ட கூட வராது. இந்த கோழி செடி பொறுத்தவரை ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரி 7 to 10 டன் வரை வரலாம் சார். நல்லா பராமரிச்சோம்னா 5 டன்னுக்கு குறையாது. 7 டன் வந்தாவே நமக்கு ஓரளவு பெனிஃபிட்டு தான். இப்போ 10 டன் எங்கள் காட்டில் 10 டன் எடுக்கிறேங்க சார். நான் வந்து எங்கள் விவசாயத்தில் வந்து 10 டன் எடுக்கிறேன். இன்னி ஸ்டேஜில் வந்து ₹20 போன வருஷம் வந்து ₹30 கூட விற்றுது. ஒரு கிலோ ₹30. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ நான் எங்கள் தம்பி பழனிசாமி இந்த கோபி பிரபுன்ட்டு எல்லாம் ஒரு 10 ஏக்கர் நாங்களே பண்ணிங்க சார். 10 பஞ்சாயத்து பண்ணிருக்கிறோம். இது எங்கள் குடும்பம் முடிச்சு வந்து ஒரு 100-200 டன் கிழங்கு விட்டலாம். அந்தளவு எல்லாம் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து இந்த பயிர் ஒரு நல்ல பயிராக தெரியுது. இப்போ இந்த 1 ஏக்கர் வந்து களை வெட்டாதவே நானே 2 தடவை மருந்து நானே அடிச்சுங்க சார். வேறு ஆளோட நானே அடிச்சுட்ருக்கிறேன். ஓரளவு பில்லுலாம் மடைக்கிட்டேன். களை வெட்டினா இந்த வேரும் வந்து வேறு மேலே இருக்கும். அந்த களைக்கட்டில் படாத அளவுக்கு
மருந்து அடித்து அந்த களையெல்லாம் நானே இது பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் தண்ணியும் கம்மி, வேலை கம்மி. இந்த மகசூல் வந்து ஒரு 6 மாதத்துலேயே முடிஞ்சிடுங்க சார். 6 மாதத்தில் ஒரு ஏக்கருக்கு சராசரி ₹1 ₹1.5 எடுத்துடலாம். அதனால் வேறு எல்லா பயிருக்கும் இந்த பயிர் தேவைன்னு எங்களுக்கு தெரியுதுங்க சார். எங்கள் குடும்பம் எல்லாமே விவசாயம் தான் பண்ணி இந்த முக்கால்வாசி நாங்கள் அண்ணன் தம்பி மச்சான் கூட எல்லாமே சேர்ந்து இந்த பயிர் தான் சார் அதிகமாக பண்ணுறோம். முக்கால்வாசி எங்கள் ஊரில் வந்து இப்போ 2-3 வருஷம் தான் அதிகமாக ஒரு 100-200 ஏக்கர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வேமானம்பூரில் ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த வருஷம் போலீஸ் கிழங்கு வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கத்துலேயே மில்லு இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர்லேயே கிழங்கு வாங்குறாங்க. மில்லு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மில்லு பக்கத்தில் இப்போ டெலிவரி பண்ணோம்னா ஒரு 10 நாள் பணம் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வந்து கிழங்கு தூக்கிட்டு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே வண்டி விட்டு எடுத்துடுறாங்க. இங்கே ஈஸ்வரத்து படத்தில் பெரியசாமிட்டு ஒருத்தர் இருக்காருங்க சார். அவர் வந்து கிழங்கு மில்லு வச்சுருக்காரு, பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுருக்காரு. அவர் நாங்கள் இப்போ இங்கேயே வந்து காட்டில் எடுத்துக்கிறாங்க, திரும்பி அங்கே போய் போட்டோம்னா வந்து ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த பயிர் பண்ணுறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே தெரியலைங்க சார். இந்த போலி செடிக்கு வந்துங்க நோய் வருது, ஒரே மாதத்தில் நோய் வரும். மஞ்சளாக வரும், அதில் புள்ளியாக புள்ளி வரும். அந்த டைமில் வந்து நம்ம மருந்து அடிக்கணும் சார். அக்ரி கேட்டுட்டு அக்ரோவில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். மருந்து அடித்தா அது ஓரளவு கட் ஆகிடும். அப்புறம் திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு மருந்து நோய் வர செய்யும். சில இது அந்த அழுகல் மாதிரி வருங்க சார். அழுகல் மாதிரி வரும்போது அந்த அழுகலுக்கு நம்ம தனியாக ஒரு மருந்து விடணும். அது ட்ரிப்பில் விடலாம், இல்லை செடிட்டு பக்கத்தில் விட்டோம்னா அது வந்து இந்த அழுகல்லாம் போயிடுது. அழுகல் நோய் வரும், நோய் வராங்களோ குறைஞ்சி ஒரு 3-4 மருந்தாச்சும் அடிக்கிற மாதிரி வருங்க சார். அந்த நோய் வரும்போது மருந்து அடிச்சே ஆகணும். அது வந்து தலை பழுப்பு வரும், அப்படியே அழுகல் நோயின்ட்டு வருது. அது வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அது ஒன்றும் பெருசாலாம் நமக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. கோழி செடி பொறுத்தவரைலாம் வேறு எதுவுமே சேதம் இல்லை, அழிம்பு இல்லை. சராசரி ஏக்கருக்கு 7 to 10 டன் வரலாம் வரும். செலவு ரொம்ப சிக்கனம். வருமானம் வந்து ஓரளவு ₹25-30 விற்றாவே போன வருஷம் ₹30 விற்றுது. இந்த வருஷம் ₹25 சொல்கிறாங்க. ₹30 விற்றுனா நமக்கு வந்து ஒரு 10 டன் வந்து ₹3 லட்ச வருது. ஒரு ₹50 கம்மி தான் சார் செலவு வரும். இந்த ₹25 ஒரு ஏக்கருக்கு இருந்தால் போதும். மிச்சம் ₹2 லட்ச ஒரு ஏக்கருக்கு லாபம் எடுக்கலாம். எங்கள் ஊரை பொறுத்தவரை ஒரு 200 ஏக்கருக்கு மேலே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேமானம்பூரை பொறுத்தவரை இப்போ ஒரு 4-5 வருஷமாக ஒரு 200 ஏக்கருக்கு மேலே முக்கால்வாசி இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ 50 வருஷம் பயிர் பண்ணிகிட்ருக்கிறோம். சோளம், கம்பு, கரும்பு எல்லாம் போட்டோம். எல்லா பயிருக்கும் இது எங்களுக்கு தேவையான ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இதே பண்ணிகிட்ருக்கிறோம்.